வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் மார்க்கெட்டில் முழுசும் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டு. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் 9ஆம் தேதி திங்கக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 9ஆம் தேதி மார்க்கெட் 3000க்கு மேலே ஓப்பன் ஆனதுனால பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். முதல் பாதியில் பையிங்க்கு சாதகமாக இருந்தாலும் அதே நாளில் மார்க்கெட் 3060 உடைக்க முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம திருப்பி சரிவை சந்தித்து 2920 கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தோம். ஓரளவு புதிய லோ கிரியேட் பண்ணியிருந்தாலும் இறுதியாக மார்க்கெட் 2960 மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. 11ஆம் தேதி என்ன எதிர்பார்த்தோன்னா, 2 பக்கமும் ட்ரேட் பண்ணலாம். முதல்ல செல்லிங்க்கு சாதகமாக இருந்துட்டு 3000க்கு மேலே ப்ரைஸ் போகிற சமயத்தில் பையிங்க்கு மாறிக்கலாம்னு நினச்சோம். அதே மாதிரி 3000 மேலே போகிற சமயத்தில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறி 3060க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தது. அடுத்த நாள் மார்க்கெட் புதிய ஹையான 3125 கொடுத்து மறுபடியும் கீழே வந்து 3120 பக்கமாக க்ளோஸ் ஆகிருந்தது. 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முழுக்க 3100 ரெசிஸ்டன்ஸை வச்சு ஒரு கன்சல்டேஷன் பண்ணி 3100 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் போன வாரம் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். முதல் 2 நாள் செல்லிங்க்கு சாதகமாக இருந்திருந்த மார்க்கெட் அடுத்த நாள்லேருந்து பையிங்க்கு சாதகமாக மாறி இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3120லேருந்து 40க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதாவது போன வாரம் ஹைக்கு பக்கமாக ஓப்பன் ஆகுது. இன்னும் மார்க்கெட்டில் பையிங்க்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது புரியுது. அதனால் இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாகவே ட்ரேட் பண்ணலாம். 3010 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் 3060 கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஆனால் அது ரொம்ப குறுகிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை பார்க்குறப்ப 3000 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது நல்லது. எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3160, 3206. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய விஷயம், இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் பக்கமாக வந்துடுச்சு. அதனால் பெரிய பொசிஷன் எடுக்காமல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.